வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். மீன ராசிக்கான ஜூலை சனி வக்கர பெயர்ச்சி ஜூலை 26 டு டிசம்பர் 10ஆம் தேதி வரையிலும் எப்படி இருக்கும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வக்கர பெயர்ச்சி? எந்த தடை இல்லாமல் இருக்குது. ராசியிலே வக்கரமாகி பின்னோக்கி பார்க்குறாரு. குரு பார்வை வேற இருக்குது. 9ஆம் இடத்து பார்வை. நல்ல ஒரு மாற்றம். 11ல் சனி. இப்போ இந்த கிரகங்கள் மாற்றம் வக்கரம் ஆகும்போது பின்னோக்கி வருது. இந்த கிரக மாற்றத்தினால இந்த மீன ராசிக்காரங்களுக்கு தடை இல்லாமல் இருக்குது. நல்ல ஒரு நிலையில் வக்கர பயிற்சி காலத்தில் இருக்கிற கிரகங்கள். அப்போ இதை வச்சு நம்ம எந்த இதையும் நம்ம மூவ் பண்ணலாமா? ஒரு வேலைக்கு ஒரு மூவ் பண்ணலாமா? எந்த தொழில் பண்ணலாமா? எந்த தடை இருக்குமா? இந்த 4.5 மாத காலத்துக்கு எந்த தடை இல்லாமல் அப்படியே நடக்குமா? ஏன்னா ஜென்மத்திலே சனி. அப்போ உங்களுக்கு இந்த 4.5 மாதத்தில் சனியோடைய தடை இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். என்னன்னா அந்த தடைகள் இல்லாமல், எந்த விதமான தடைகள் இல்லாமல் உங்களுக்கு ஒன் பை நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த தடையிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அப்போ நீங்கள் ஒன் பை ஸ்டெப்பாக நீங்கள் எடுக்கலாம். அப்போ சனி கொஞ்சம் விலகி நிற்கிறாரு. குரு பார்வையும் இருக்குது. நல்லா இருக்குது. நம்ம பாட்டில் நம்மளுடைய வேலையை செஞ்சு இப்போயே கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு அந்த கிரகம் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும்? சனி கிரகம் சப்போர்ட் பண்ணுது. இப்போ சனி வக்ரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த கிரகம் சப்போர்ட் பண்ணும்போது நம்ம நினச்ச காரியம் நடக்கிறது இப்போ கைகூடும். இது தொடர்ந்து நம்ம ராசியிலேயே கைகூடணும் அப்படின்னா நமக்கு இன்னும் அடுத்தடுத்து நமக்கு நன்மைகள் நடக்கணும். இந்த சனி காலத்துலேயும் சரி, நம்மளுடைய மாற்றங்கள் தொடர்ந்து நமக்கு கிரகத்தால் எந்த விதமான தடை இல்லாமல் நமக்கு தொடர்ந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் சனி கிரகத்தோடைய சாபம் இல்லாமல் இருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி சனி கிரக சாபம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இப்போ வக்கர காலத்துலையும் சரி, வக்கர காலம் 4.5 மாதம் முடிஞ்சும் சரி, உங்களுக்கு தொடர்ந்து கிரகத்தினால, சனி கிரகத்தினால யோகங்கள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உச்ச குருவா வேற இருக்குது. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய காலமாக தான் இருக்குது. எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம ஜாதகத்தில் சாபம் இருக்குதா இல்லையா, இருந்தால் என்ன சாபம் இருக்குங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். சாபம்னா 14 சாபம் இருக்குதுங்க. முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம். என்னென்ன குலதெய்வ சாபம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லலாம். ஆனால் உங்களுக்கான சனி கிரகத்துடைய சாபமெல்லாம் முடிஞ்சு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒரு ராசியில் சாபத்துக்குரிய கிரகங்கள் 3 இருக்குதுங்க. சனி, சூரியன், சந்திரன். இது 3 பேர் சாபத்துக்குரிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள் சாபத்தோட சம்மந்தப்படாது. இந்த 3 கிரகங்கள் தான் சம்மந்தப்படும். அப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மாங்கிறது யார்? அப்பாங்கிறது சூரியன், அம்மாங்கிறது சந்திரன். இந்த 2 பேர்த்து வழியில் தான் ஒருத்தங்களுக்கு சாபங்கள் வரும். அவங்க தாத்தா பாட்டி அவங்க செய்த சாபம் இவங்க 2 பேர்த்து வழியாக பிறக்கிற குழந்தைக்கும் அந்த சாபத்தின் வழியாக கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் அமையும். அப்படி சனி 3, 6, 11 அமைஞ்சிருச்சுன்னா யோக அமைப்புகள். அப்போ அவங்களுக்கு சனியால் யோகம்தான் நடக்கும். அப்போ சனி கிரகத்துடைய பெயர்ச்சி நடக்குதுங்களா, 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டாதமணி காலத்தில் இவங்களுக்கு தடை இருக்காது. தடை இல்லாமல் கிரகம் விலகி நிற்கும், பாதிப்பை கொடுக்காது. அப்படின்னா இவங்க சாபம் இல்லாமல் பிறந்தவங்களுக்கு சனி இடையூறு பண்ண மாட்டார்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இடையூறு பண்ணாது. அப்படி பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் தான் அவங்க வாழ்க்கையில் உயர்றாங்க. இப்போ இந்த மீன ராசிக்காரங்களில் மிகப்பெரிய ஸ்டேட்டஸ்லையும் இருக்கிறவங்களும் இருக்காங்க, நடுத்தரவாதியும் இருக்காங்க, ஏழ்மையான இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த 3 பிரிவாக நான் பிரிச்சுக்கலாம். அதனால தான் நான் சனி கிரகத்தை பற்றி சொன்னேன். அப்போ இந்த 3 பிரிவிலையும் ஒருத்தன் தப்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சாபம் இல்லாமல் இருக்கும். அப்படி சாபம் இல்லைன்னா உடம்புல நோய் இருக்காது. அப்படி நோய் இருந்தாலும் அந்த சாபம் இல்லாதவங்களுக்கு நோய் நிவர்த்தி ஆயிரும். அவங்களுக்கு அந்த நோய் மூலம் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியம் பெற்றுவாங்க. ஆனால் சாபம் இருந்துச்சுன்னா அவங்க நோய் இல்லைனாலும் நோய் உருவாயிரும். இது சாபத்தினால் ஆகுது. சாபம் பல வகையான சாபம் இருக்குது. இடத்த எழுதி தெரியாமல் எழுதி இடம் கையெழுத்து போட்டு வாங்குறது ஒரு சாபமாக இருக்குது. ஒருத்தட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது ஒரு சாபமாக இருக்குது. இதெல்லாம் ஒருத்தர் மண்ணை வாரி வீசுறது ஒரு சாபமாக இருக்குது. இப்போ நிறையா சாபங்கள் இருக்கும்.
அப்போ அந்த மண் வாரி போனால் அந்த மண் சாபத்தினால சனிக்கு அந்த மண் சாபத்தினால அந்த மனையே இல்லாமல் போகிறதும் இருக்குது. இப்போ இந்த சாபத்துக்கு தொடர்புள்ளது இந்த 3 கிரகங்கள் தான். இந்த 3 கிரகமும் இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் நல்ல பலன்களை கொடுத்துரும். 3, 6, 11க்காக இருந்தாலும் சரி, 8, 12 2ஆம் இடத்துல வந்தாலும் சரி, கிரகம் இந்த சனிங்கிறது நல்லது தான் செய்யும். நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ சனிக்கு யோகம் சனிக்கு நல்ல பலன்கள் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு சாபம் இல்லாமல் இருக்கணுங்கிறத நீங்கள் நம்ம மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ அந்த சாபம் இருக்குதுன்னா அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணி நம்ம கொடுக்க முடியும், கொடுத்துருவோம். அப்போ சனி நல்லா இருக்குதுன்னா வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கும். வீட்டில் சண்டை சச்சரவெல்லாம் இருக்காது. ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்டுக்குவாங்க, புரிஞ்சு நடப்பாங்க. இது சனியால் ஏற்படும். அப்போ அவங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொழில் சிறப்பாக நடக்கும். மெயினாக சனிக்குரிய தொழிலே இரும்பு தான். அப்போ அந்த இரும்பு தொழில், பழைய பேப்பர், பழைய இரும்பு, இந்த தொழிலாம் நல்லபடியாக நடக்கும். அதில் வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் அந்த சனி கிரகத்தினால வர்றது. இதில் கடன் உருவாகுது அப்படின்னா சாபம் இருக்கிறவங்களுக்கு கடன் உருவாகும். அவங்க சாபத்தை நிவர்த்தி பண்ணலாம், உடல் ரீதியாக நோயை ஏற்படுத்தணும் சனி கிரகம். இதுதான் இந்த மீனராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இவ்வளோ விளக்கங்கள் யாரும் சொல்கிறது இல்லை. பொதுப்படையாக சொல்கிறது கோச்சாரத்தில் கிரகங்கள் இங்கே இருந்தால் இங்கே இருந்த மாதிரி இந்த 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடங்கிறத மட்டும் சொல்லி அப்பப்போ சொல்லிடுறது மட்டும்தான் கோச்சார பலன், ராசி பலன், வக்கர பலன், பெயர்ச்சி பலன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மீறியும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா இப்போ இதில் ஒரு சில பேர்த்துக்கு நடக்குது, ஒரு சில பேர்த்துக்கு நடக்கலை அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்க ஜாதகத்தில் சாபம் இல்லாமல் இருக்குது, தோஷம் இல்லாமல் இருக்குது. அதனால அவங்க அப்படியே அந்த குடும்பம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை மூலியமாக வளர்ச்சி ஆகுது. ஏன் இதே ராசியில் இருக்க வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் நிறைய தோஷங்களும் சாபங்களும் அப்படியே கூடி மண்டி இருக்குது. அப்போ அதனால் அவங்க எவ்வளோ கடன் வாங்கினாலும் கடன் கட்ட முடியல, நோய் தீர மாட்டேங்குது, வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ்னு அலையிறாங்க. சொத்து இருக்குது ஆனால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. இந்த மாதிரியெல்லாம் அந்த சனி கிரகத்தினால வருது. அப்போ எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அங்கங்கே அந்த கிரகம் ஸ்டார்ட் பண்ணிடும். ஒருத்தர் தடையை ஏற்படுத்துறதுக்கு மெயினாக சனி கிரகம் தான். அந்த சனி தான் ஒருத்தர் வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்துறது. அதனால தான் சனி 7 தண்ணி, அஷ்டமத்து சனி, அஸ்தாத்தம சனியாக வர்றது. அதுவும் பாருங்க 8ஆம் இடங்கிறது தான் அஷ்டமத்து சனி. சனியோடைய நம்பரும் 8 தான். அப்போ நம்ம எங்கே பேரில் இருந்தாலும் சரி, எண்களில் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு நமக்கு ஒளியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு சாபங்கள் இல்லாமல் இருக்குங்கிறது மெயின் நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நேர்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கோபம் வரக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. நீங்கள் என்ன சூழ்நிலையும் நேர்மையாக இருந்தீங்கன்னா இதே கிரகம் உங்களை தூக்கி விட்டுரும். சனிங்கிற கிரகம் மிகப்பெரிய ஆளாக கொண்டு விட்டுரும், ஏதோ ஒரு விதத்தில் கான்டாக்ட் பண்ணி கொடுத்துரும். இதுக்காகத்தான் நம்ம தப்பை செய்யலைனாலும் நம்ம இந்த சனி 8ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த தப்பு செஞ்சேங்கிறத கொண்டு ப்ரூவ் பண்ணும். ஆனால் அந்த இடத்துல நேர்மையானவர்னு சொல்லி வெளியில் கொண்டுட்டு வர்றதும் இதே சனி தான். எதுக்காக சொல்கிறேன்னா நல்லது செய்யறதும் அதே சனி தான், கெட்டதை செய்கிறதும் அதே சனி தான். ஒரு மனிதன் இந்த 8ஆம் இடத்துக்கு வரும்போது எவ்வளவு நண்பனாக இருந்தாலும் எவ்வளவு ஒரு நல்லவனாக இருந்தாலும் அவர் கோர்ட்டு வாசலில் மிதிச்சே ஆகணும். அவர் தப்பு பண்ணலை, கோர்ட்டு வாசலில் மிதிச்சே தீரணும். அது சனியோட இது. நீங்கள் அப்படி அவங்க பண்ணும்போது அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லவர்னு சொல்லி ஒரு பட்டம் வரும். உங்களுக்கு சாதகமாக தான் அந்த தீர்ப்பு வரும். இது பொறுமையாக செய்யும். இதுக்கு பேர் தான் மந்தன் அப்படின்னு சொல்லுது. சனி மெதுவாக நகரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை வெற்றி பெறணும் அப்படின்னா சனி முன்ன நிற்கணும், முன்னாடி வரணும். சனி கிரகம் பலமாக இருக்கணும், சனி நமக்கு வேலை செய்யணும். அப்படின்னா அந்த சனி தான் முன்னாடி வரணும். அதுக்காகத்தான் சனி கிரகத்தோடைய தாக்கங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது ஜாதகத்தில். கோச்சாரத்தில் சொன்னவனே நடந்துடும் அப்படிங்கிறத காட்டிலே நம்ம சுய ஜாதகத்தில் நமக்கு அந்த மாதிரி ஜாபம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கோச்சாரத்தில் சனி வக்கரமாகும் போதோ இல்லை பயிற்சி ஆகும்போது நல்ல யோகத்தை கொடுத்துரும். சனி மக்கள் தொடர்புள்ள கிரகம். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? சனியார் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருமே கிடையாது, எந்த கிரகம் கிடையாது. அதே மாதிரி சனி பிடியில் மாற்றிட்டிங்கன்னா எந்த கிரகம் யோகத்தை வேலை செய்யாது. நான் நிறைய பார்த்துட்டேன். சனியோடைய சாபம் சனி பிடியில் சிக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற 8 கிரகங்களும் உங்களைய தூக்கி விடாது, அப்படியே அமுத்திடும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். அப்போ எனக்கு ஒரு சாபம் இருக்கார்ல, இந்த சாபத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் நான் விடுவேன். இப்போ நம்ம அதுக்கு உதாரணமாகவே சொல்லலாம். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, சிறைச்சாலையில் கொண்டு போய் விட்டாங்கன்னா திரும்ப அவர் ரிலீஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது நிறைய ஃபார்மாலிட்டி முடிச்சு நிறைய பேப்பர் கொடுத்த முன்னாடி தானே வெளியில் வர முடியும். அவர் நிரபராதின்னு கோர்ட்டு சொன்னால் தான் வெளியில் வர முடியும். அது வரையும் அவர் உள்ளே தானே இருக்க முடியும். அது மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணுறது சனிக்கு மட்டும்தான் உண்டு. ஒருத்தன் தப்பு பண்ணால் உடனடியாக அதோடைய பவரை எப்போ காமிக்குன்னா 8க்கு வரும்போது சனி காமிக்கும்.
அப்போ நம்ம தப்பு பண்ணலைனாலும் அந்த தப்பை உருவாக்கி அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரோம். ஆனால் நமக்கு பாதிப்பு இருக்காது. அதுதான் அந்த இடத்துல சனி கிரகம் வேலை செய்கிறது. அப்போ சனி கிரகத்தை நம்ம வழிபாடு பண்ணுறதும் சனி கிரகத்தை நம்ம பூஜைகள் பண்ணுறதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். எதுக்காக இந்த விளக்கங்கள் கொடுக்குறோன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் சனி கிரகத்தினால தான் விலகும். எந்த ஒரு தடையும் சனி கிரகத்தால் தான் விலகும். சூரியனை கண்ட பனி போல விலகுன்னா சூரியனும் சாப்பிடுகிறோம். சூரியனுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்புல படும்போது, சூரியனுடைய பார்வை கிடைக்கும் போது, சூரியனுடைய தசை நடக்கும்போது நமக்கு அது விலகிடும். அதுக்காக தான் சொல்கிறது. அதேனால தான் சந்திர தசை நடக்கும்போது சந்திரனுடைய ஆக்டிவேஷன் நமக்கு பாசிட்டிவ் வைக்கும்போது சரியாக விலகும். அப்போ நமக்கு ஒரு சாபம் விலகும்போது எங்கே போய் குளிக்கிறோம்? நதியில் போய் குளிக்கிறோம். நதிங்கிறது என்ன? நீர் கிரகம் சந்திரன். அப்போ அது குளித்த உடனே நம்ம புனிதமாயிடுறோம். அப்போ அந்த சாபம் விளக்குது. அப்போ எங்கே போய் முடியுது பார்த்தீங்களா? அந்த கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். இப்போ சந்திரனுக்கும் சனிக்கும் வேறுபாடு இருந்தாலும் நம்ம எங்கே போய் குளித்தா நம்ம அந்த சாபம் விலகுது அப்படிங்கிறது கனெக்ட் இருக்குது பாருங்கள். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கும். 9 கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கும். அப்போ 9 கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். ஆனால் அந்த சப்போர்ட்டில் அதிக பலம் வாய்ந்தது வந்து சனி கிரகம் தான். அப்போ அந்த சனிக்கு வந்து சாபம் இல்லாமல் இருந்தால் அவங்கள ரொம்ப பிடிக்கும். சனி வாரி வழங்கும். நம்ம என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்யணுமோ அத்தனையும் நமக்கு சுகவாசியான வாழ்க்கைக்கு அத்தனையும் கொடுக்கும். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக கொடுக்கறது சனி கிரகம் தான். அதனால தான் சனி கிரகத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு மெயினாக வர்றது வந்து சனி கிரகத்தினால தான். அதனால சனி தசை வந்து 19 வருஷம் நடக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். அந்த 19 வருஷத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ராசியில் இருக்க இதே ராசியில் இருக்கிறவங்களுக்கு சாபம் இல்லாமல் இருந்தால் அந்த சனி தசையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க. இல்லைன்னா அந்த சனி புத்தியில் வந்துடுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த சாபத்துடைய அடைவில் இருக்கிறதுனால ஜாதகத்தில் ராசியில் எதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கிறது காரணம் வந்து இந்த சாபம் தான் மெயின் காரணம். என்ன பண்ணுனாலும் நமக்கு அதுக்குண்டான ரெமெடி கிடைக்கல அப்படிங்கும்போது சாபத்துடைய தாக்கத்தில் வந்து அவங்க வெடியும் இல்லை. அப்போ என்னைக்கோ ஒரு நாள் இவர் மூலியமாக அந்த சாபம் நிவர்த்தி ஆகுன்னு இறைவன் எழுதியிருப்பார். சனி கிரகம் தொடர்பு இருக்கும். அவங்க மூலியமாக தான் நம்மளை நீங்கள் சந்திக்க முடியும். இப்போ நம்மளே சொல்கிறோம் அப்படின்னா என் மூலியமாக தான் அந்த சாபம் நிவர்த்தி ஆகுங்களுக்கு ஒரு பிராப்தம் இருந்தால் தான் நீங்கள் சந்திக்க முடியும். இது வந்து உண்மை. அப்போ ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு கிரகம் காரணம். அப்போ நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் காரணம். ஒவ்வொரு வருமானத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் காரணம். ஒவ்வொரு வசதி வாய்ப்பும் ஒவ்வொரு கிரகம் காரணங்கள். அப்போ இந்த எல்லா கிரகங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து தண்ணி, ஃபேனு, ஏசி எல்லாம் இருந்தால் தான் நம்ம அந்த வீட்டில் குடியிருக்க முடியும். தண்ணி இல்லைன்னா நம்ம வீட்டில் குடியிருக்க முடியாது. ஃபேன் இல்லைன்னா நம்மளால் தூங்க முடியாது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருந்தால் தான் நம்ம வீட்டில் குடியிருக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணத்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து கிரகங்களுடைய தடையோ சாபமோ இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்து அந்த சாபம் இருந்தால் சாபத்தை நிவர்த்தி பண்ணும்போது நமக்கு கிரக யோகங்கள் வழி செய்ய ஆரம்பிச்சிடும். கிரகங்கள் யோகத்தை கொடுத்துரும். அப்படி யோகத்தை கொடுக்கும்போது நமக்கு திருமண தடையாக இருந்தாலும் விலகும், நமக்கு நோய் நொடிகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும், பிரச்சனைகளாக இருந்தாலும் சால்வ் ஆகும். இதுதான் வந்து உண்மையான கருத்து. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து தொடர்ந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனை எதுவும் நிவர்த்தி ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதை என்ன ஏதுன்னு நம்ம பார்த்து அதை சரி பண்ணும்போது நமக்கு அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். நமக்கு அதுக்குண்டான முறைய வழிபாடுகளும் பண்ணும்போது நமக்கு அதுக்குண்டான வெற்றியை கண்டிப்பாக கிரகங்கள் எடுத்து கொடுக்கும். அப்போ நீங்கள் பார்க்குற நேயர்கள் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நேரடியாகவும் பார்க்கலாம், ஆன்லைனும் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். ராசியில் இருக்கிறவங்களும் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களும் நான் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி சொல்லும்போது அந்த ராசியிலையும் அந்த கிரகங்களுடைய வேறுபாடுகளும் நடைமுறைகளும் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.